தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 4வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக பிசி கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தடுத்து எம்பிசி கேட்டகரி, எஸ்சி கேட்டகரி, ஜென்ரல் டேர்ம் அடுத்தடுத்து வீடியோ அப்டேட் பண்ணப்படும். ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ போகலாம். பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். மற்றது நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் உமனில் இல்லை. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 10 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை ஒன்று பொதுவாக சொல்லிக்கிறேன். பிஎஸ்டிஎம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கடைசி எண்டு வரையும் இருந்துச்சுன்னா கட்டாயம் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது அந்த டேட்டுக்கு முன்னாடி 2-3 டேட்டுக்கு முன்னாடி வேணுன்னா காலி ஆகலாம், தவிர இப்போ காலி ஆகாது. பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் 121 இருக்குது, உமனில் 50 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 32 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 13 இருக்குது. ஓகேங்களா? இன்னொன்று சொல்ல மறந்தது, இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ நான் இன்டர்வியூ கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இது சம்பளம் பார்த்திங்கன்னா லெவல் 13 நினைக்கிறேன். சேலரி ரொம்ப கூட. இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவில் இதுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 வருஷம் ஆகும், 10-12 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அதனால் பிஎஸ்டிஎம் படித்தவங்க இருந்தீங்கன்னா இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆடிட் அசிஸ்டன்ட் இன் ஆடிட் அக்கௌண்ட் பிரான்ச் ஆஃப் ஹைவே டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி திங்கக்கிழமை போகிறவங்க பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அதையும் நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து அசிஸ்டன்ட் இன் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா பிசி ஜென்ரல் 4 இருக்குது, உமனில் 4 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. அசிஸ்டன்ட் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஜென்ரல் 6, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கடைசியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இருந்துச்சுன்னா நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு இல்லாத பட்சத்தை அதை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஆடிட் விங். அதே மாதிரி இதுவும் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ நான் இன்டர்வியூ கொண்டு வந்துட்டாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம், சம்பளமும் கூட. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிட்ட எதுவுமே இல்லை. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஆர்ஐ அசிஸ்டண்ட்டு தான் அங்கே ஆர்ஐன்டுவாங்க. ஓகேங்களா? சென்னையில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? திண்டுக்கல் இல்லை, ஈரோடு இல்லை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி எதுவுமே இல்லை. கரூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது, ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. மதுரையில் இல்லை. நாகப்பட்டினம் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. நாமக்கல் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா? எல்லாம் பிஎஸ்டிஎம்மில் தான் இருக்குது, தவிர நார்மலாக உள்ளது இல்லவே இல்லை. நீலகிரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஓகேங்களா? நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா? எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இன்றைக்கி காலி ஆகும் அப்படின்ற வீடியோ நம்ம இதில் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், கரெக்டாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டு வரும். அதே பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே போஸ்டிங் இல்லை. தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா? ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. அடுத்து வேலூர் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. விழுப்புரம் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. விருதுநகர் ஒரு உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட். இது பார்த்திங்கன்னா நெருக்கி முடிஞ்சு. இங்கே பார்த்திங்களா உமனில் காலி ஆயிடுச்சா? இது நெருக்கி இன்றைக்கி எடுத்துட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஜென்ரலில் மட்டும் 15 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 19 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 8 இருக்குது. இது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை முடிஞ்சிடும். ஓகேங்களா? 5வது நான் கவுன்சிலிங்கில் இந்த இது ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். இருந்தால் பிஎஸ்டிஎம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட். பிஎல் முடிச்சவங்க மட்டும்தான் எடுக்க முடியுங்க. அதனால் இன்னும் வேகன்ட்லேயே கிடையாது. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்னு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் இன்றைக்கி சொல்லியிருந்தேன், இந்த டிகிரி முடிச்சிருந்தால் கட்டாயம் வேலைன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அதாவது அதுக்கு முடிச்சு வச்சு நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா கட்டாயம் வேலை தான். ஓகேங்களா? அது கூட ஊடால தவறான கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறக்கூடாது. ஓகேங்களா? அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃப் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இது என்னென்னா எம்காம் முடிச்சிருக்கணும் இதுக்கு.
ஓகேங்களா. மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இது கிடைக்கும். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் பார்த்திங்கன்னா அதர் தென் ஃபினான்ஸ். ஓகேங்களா. இது வந்து நார்மலாக உள்ளவங்க. ஜென்ரல் 5 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் பிகாம் அவங்க முடிச்சவங்க மட்டும்தான் இருக்கணும். ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. அதே மாதிரி டிஎன்பிசி ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் 13 ஜென்ரல் இருக்குது, 4 உமன் இருக்குது, 4 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 2 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரைக்கும் முடிஞ்சிச்சு. அடுத்து டவுன் பஞ்சாயத்தில் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அடுத்து ரெவன்யூவில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்குங்க. அதே பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. திருப்பூரில் அதே மாதிரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க ஜென்ரலில். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரிசன்ஸ் குவாரண்டைல் இதை பார்த்துக்குங்க. இதெல்லாம் கடைசியாக எடுத்துக்கலாம், இப்போதைக்கு எடுக்க வேணாம். போலீஸ்னால் சரி இதெல்லாம் கடைசியாக தொட்டுக்கலாம். ஓகேங்களா. இன்னும் போகிறவங்களுக்கு இதை எடுக்காதீங்க, வேணாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது பாருங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படியே கிடக்குங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5ஆவது நாள் கவுன்சிலிங்கில் இது முடியறதுக்கு சான்சஸ் அதிகம். 14 ஜென்ரல், 5 உமன், 5 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 2 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் மட்டும் இருக்குங்க. 5 ஜென்ரல், 2 உமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்குங்க. ஓகேங்களா. இவன் ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அரியலூர் ஒன்று ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. கூடலூர் பார்த்திங்கன்னா ஒரு உமனில் 1 இருக்குது. ஓகேங்களா. ஆர்டியும் நெருக்கி முடிச்சுங்க. ஈரோடு ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், கன்னியாகுமரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், கிருஷ்ணகிரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் நான் சொன்ன மாதிரி நாகப்பட்டினம், திருவாரூர் இது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. நாகப்பட்டினம் ஒரு ஜென்ரல் ஒரு உமன் இருந்துச்சு. நீலகிரி ஒரே ஒரு உமன் இருக்குது. பார்த்திங்கன்னா நெருக்கி அடிச்சிட்டாங்க. எல்லாம் கம்ப்ளீட்டட். ஆர்டி இஸ் க்ளோஸ்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் 4 ஜென்ரல், 2 உமன், ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. திருவாரூர் சொன்னேன் பார்த்திங்களா, ஒன்று உமன் இருக்குது. வேலூர் பார்த்திங்கன்னா 2 ஜென்ரல், ஒரு உமன் இருக்குது. அதுக்கடுத்து விருதுநகர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்லேயே இருக்குது. ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு ஜென்ரல் பிஎஸ்டி மட்டும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் இன் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் போடுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேங்களா. 3 ஜென்ரல், ஒரு உமன் இருக்குது. அடுத்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் 5 ஜென்ரல், 3 உமன் இருக்குது, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா. இது வந்து என்னன்னா நம்ம பாலிடெக்னிக் கல்லூரி இருக்கும், அங்கே போடுவாங்க. 5 ஜென்ரல், 2 உமன், ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் இதே மாதிரி 5ஆவது நாள் கவுன்சிலிங் இது அடி ஆயிரும். 11 ஜென்ரல், ஒரு 5 உமன், 3 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இதை பார்த்துக்குங்க. ட்ரைனிங் அதெல்லாம் வேணாம். ஹைவே டிபார்ட்மெண்ட் அது வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் கூடியது. ஓகேங்களா. இப்போ வந்து நார்மலாக உள்ள டிகிரி போகிறீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து ப்ரொமோஷன் நின்றோம். ஏன்னா டெக்னிக்கல் லெவல் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் ஹை லெவலில் போக முடியும். ஓகேங்களா. அந்த மாதிரி இது 24 ஜென்ரல், 8 உமன், 7 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 3 உமன் பிஎஸ்டிஎம் மட்டும் கிடக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை. ஓகேங்களா. ஹிந்துஸ் மட்டும்தான் போக முடியும். 26 ஜென்ரல், 9 உமன், 7 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 4 உமன் பிஎஸ்டிஎம். அடுத்து என்சிசி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன், போலீஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கடைசி வரையும் இருக்குங்க. ஓகேங்களா. சோசியல் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்குங்க. ஃபாரஸ்ட் இதுவும் எடுத்துருவாங்க. 5ஆவது நாள் 6ஆவது நாளில் முடிஞ்சிடும். அர்பன் லேண்ட் சீலிங், ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. சர்வே செட்டில்மெண்ட், அக்கௌண்டன்ட், செரிகல்ச்சர் இருக்குது. ரெவன்யூ செங்கல்பட்டில் ஒன்று ஜென்ரலில் இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி தான் ராணிப்பேட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், திருப்பத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், கள்ளக்குறிச்சி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா. மயிலாடுதுறை ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். அடுத்து வந்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் இருக்குது, ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. திருப்பத்தூர் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். செங்கல்பட்டு ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம். கள்ளக்குறிச்சி ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. சோசியல் வெல்ஃபேர் பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் என்ன எடுக்கலாம். ஏன்டா ப்ரொமோஷன் கொஞ்சம் சீக்கிரம் வரும். சோசியல் வெல்ஃபேரில் வேலை அவ்வளோ இருக்காது. ஓகேங்களா. 11 ஜென்ரல் இருக்குது, 3 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஒரு உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. மயிலாடுதுறை ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது ஜென்ரலில். ஓகேங்களா. டோட்டலாக பார்த்திங்கன்னா 502 ஜென்ரல் இருக்குங்க, 188 உமன் இருக்குங்க, 197 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், 77 உமன் பிஎஸ்டிஎம் இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோதாங்க. ஓகேங்களா. வேறு எது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இதில் வந்து திங்கக்கிழமை போகிறவங்க, அதாவது 5ஆவது நாள் கவுன்சிலிங் போகிறவங்க எது எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் இருந்தீங்கன்னா 2 இருந்துச்சுங்க. ஓகேங்களா. இந்து சமய அறநிலைத்துறை
ஆடிட்டர் ஒன்று இருந்துச்சு, சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் போகிறவங்க அதெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சம்பளம் கூட. ஓகேங்களா? மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். பிஎஸ்டிஎம்களுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஆர்டி எடுக்கலாம், அப்படி இல்லை டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஆர்டி எடுப்பாங்க, இல்லை டிரான்ஸ்போர்ட். நாலாவது பார்த்திங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? என்ன ஸ்டேட் சீனியாரிட்டி லேபர் டிபார்ட்மெண்ட். அஞ்சாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஊடால ஒன்று விட்டாச்சு, ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ட்ரெஸரி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து கடைசியாக வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட், அடுத்து ஃபாரஸ்ட் அந்த மாதிரி போய்க்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, அதில் 2 நாள் ரிப்ளை பண்ண முடியல. அதுக்கு லைவ் வந்து ஃபுல்லாக நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேங்களா? வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.